காங்கேயத்துக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையை இன்னைக்கு தரம் உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு. வட்டமலைக்கரை ஓடை அணைக்கு சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு விஏபி திட்டத்தின் கீழே இன்னைக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கு. காவேரி ஆற்று நீரை வள்ளி இறைச்சல் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சென்னிமலை ஒன்றியத்துக்குள்ள 434 ஊரக குடியிருப்புகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் இனாம் நிலங்களை ஏற்பட்டுள்ள பூஜ்ஜிய மதிப்பு குறைகளை சரி செய்ய சிறப்பு மாவட்ட அலுவலர் ஸ்பெஷல் டிஆர்ஓ நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோவில் நிலங்களில் உள்ள பிரச்சனைகளும் நிச்சயம் தீர்க்கப்படும். வெள்ளக்கோயில் நகர பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி நிலையம், வார சந்தையை மேம்படுத்த 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சிவன்மலையில மலைக்கோவிலுக்கு செல்ல புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அமராவதி ஆற்றின் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய டேம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமான காங்கேயம் காலை சிலை வச்சு கொடுத்திருக்கிறோம். தாசவநாயக்கம்பட்டியில புதிய துணை சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையில உங்ககிட்ட மீண்டும் காங்கேயத்துல உதயசூரியன் உதிச்சாவணும். அதற்கான வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். வாக்களிப்பீர் உதயசூரியன்.